anything you like, maybe Western music or Indian music or any instrumental music or any form of art and culture. அது வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட எஜுகேஷன்லையும் உங்கள் மைண்ட் இன்னும் ஒரு ரிலாக்ஸ்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த தியாகராஜ சுவாமி உருப்படி கூட ஒன்று இருக்கு. சங்கீத சாஸ்திரம் வந்து என்னெல்லாம் கொடுக்கும்னு, சங்கீத சாஸ்திர ஞானமோ சாரூப்ய சௌக்கியதமே மனச சங்கீத சாஸ்திர ஞானமோ சாரூப்ய சௌக்கியதமே மனச சங்கீத ஸ்ருங்கார ரச அகில சாரபூரித ராம கதானதாதியுத சங்கீத சாஸ்திர ஞானோ சாரூப்ய சௌக்கியதமே மனச சங்கீத प्रेम भक्ति सुजन वात्सल्यमो श्रीमद्वर रमा कटाक्षमो नेम निष्ठय सोदनमो संकुने नेम निष्ठय सोदनमो संकुने नेर्पुकल्गु त्यागराजु नेर्चिन संगीत शास्त्र ज्ञानमो सारूप्य सौख्यदमे मनस संगीत In this composition, of course, this is in the language of Sundara Telugu. Tyagaraja has dealt very elaborately what are the achievements you can enjoy through the knowledge and practice of music, right from materialistic pleasure to the spiritual values. The spiritual values which is very, very abstract, which can be felt and it cannot be explained to some person by other person. It is to be enjoyed, felt. அது அந்த அனுபவம் வந்துடுத்துனா அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் அச்சீவ் பண்ண முடியாததே ஒன்றும் கிடையாது. அது எக்ஸ்பிளைன், அதாவது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு பழைய தேவார மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க. இது பண்ணியாச்சுன்னா பாரதி சொன்ன எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. ஆலைகளும் செய்யலாம், கல்வி சாலைகளும் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். சந்திரனை கூட பார்க்கலாம். மிதி சந்திரன்னு சந்திரன் பஜமானசன்னு பாடினதோட சரி. இன்னைக்கு சந்திரனுக்கு இன்னுமே ஐ திங்க் எல்லாம் அமெரிக்கா கனடாலாம் நாங்கள் விசிட் பண்ணுற மாதிரி உங்கள் ஜென்ரேஷனில் எல்லாரும் சந்திரன் செவ்வாயெல்லாம் விசிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 டிகேட்ஸில் இது எல்லாமே பாசிபிள். ஆகவே உங்களை நான் எல்லாரையும் ஏர்னஸ்ட்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்ன, த்ரூ யுவர் எஜுகேஷன் you will be enjoying a very comfortable life. That's no doubt about it. அந்த கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு அப்புறம் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்னு ஒன்று இருக்கு. அந்த மீனிங்ஃபுல் லைஃப் உங்களுடைய ஆப்ஷனுக்கு என்னென்ன பண்ண போறீங்க. நம்ம இந்தியன் கல்ச்சரல் ஹெரிட்டேஜுக்கு உங்களோட எஜுகேஷன் மூலியம் நீங்க உங்களோட ஷேருக்கு என்ன அச்சீவ் பண்ணி இந்தியாவுடைய இந்த
கல்ச்சரல் டிசிப்ளினை உலகத்துக்கு இந்த இன்டர்நேஷனல் லெவல் எப்படி வந்து ஒரு ஹை பெடஸ்டல் நீங்க கொண்டு வைக்க போறீங்க, அது வந்து நீங்க உங்களெல்லாம் அந்த அந்த ஒரு டைரக்ஷன்ல உங்களோட அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அது வந்து இளைஞர்களாகிய உங்களுடைய படித்த அறிவு நிறைந்த ஆக்கம் நிறைந்த ஊக்கம் நிறைந்த இளைஞர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அது வந்துடுத்துன அது அச்சீவ் பண்ணியாச்சுன்னா பாஜரகி ஜீனகி நகரி மே பாஜரகி ஜீனகி நகரி மே सदा धर्म की बेरी सदा धर्म की बेरी रामचंद्र प्रभु तुम बिन प्यार कौन खबर ले मेरी हे ராமச்சந்திர பிரபு. இந்த தேசத்தை காந்திஜி சொன்ன ராமராஜ்யமா எப்பொழுதும் தர்மங்கள் நிறைந்த ஒரு நாடாக உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் நாடாக மாற்றுவது என்பது தொழில் நிபுணத்துவத்தில் சிறந்த இந்த தொழில் நிபுணத்துவத்தின் மூலம் இந்தியாவின் பெருமைகளை உலகத்திற்கு நிலைநாட்டக்கூடிய சக்தி படைத்த உரமும் திறமும் வாய்ந்த உங்களுடைய இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கிறது. இதை நீங்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்பதை திரும்பவும் உங்கள் மனதில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். So, I feel it is my privileged honor and prestige and my immense happiness to have participated in this cultural carnival. I thank the directors and principal of this college. Above all, you lovable, affectionate student, enthusiastic students. Thank you. Thank you, sir. Thank you for enlightening the gathering with your invaluable speech and mellifluous music.